நியூஸ் தமிழ் கழுகு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இடம்பெறதுக்கான துவக்கம் தான் பிரேமலதாவோட ஈஷா விசிட்னு சொல்றாங்க. அங்க வந்த பாஜக தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணின்னு பிரேமலதா கிட்ட கூட்டணி பத்தி பேசினதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் ஈஷாவோட சிவராத்திரி விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியா இருந்தப்ப 2017ஆம் ஆண்டு ஈஷாவோட சிவராத்திரி விழாவில் பிரேமலதா கலந்துகிட்டாங்க. அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா பிரதமர் மோடியும் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷ சிவராத்திரி விழாவில் பிரேமலதா கலந்துகிட்டு இருக்காங்க. இதே விழாவில் ராஜ்நாத் சிங், எல் முருகன், மகாராஷ்டிர முதல்வர் பட்னவிஸ்னு பிஜேபி தலைவர்களும் கலந்துக்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் பங்கேற்றிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இணையறதுக்கான துவக்கம் தான் ஈஷாவோட சிவராத்திரி விழாவில் பிரேமலதா பங்கேற்றுக்கிட்டதுன்னு சொல்லப்படுற நிலையில ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து மோடியோட மதுராந்தகம் விசிட்டுக்கு முன்னாடியே தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர அதிமுக முயற்சி செஞ்சு அது தோல்வியில முடிய அதுக்கப்புறம் அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிக கிட்ட கூட்டணியை பத்தி பேசாம இருக்க பாஜக இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க.